அன்புள்ள தனுசு ராசி அன்பர்களே வணக்கம். தனுசு ராசினருக்கு சனி பேச்சியில் சனி பகவான் இதுவரை சாதகமாக இருந்தவர் 4ஆம் இடமாகிய அர்த்தாஷ்டம சனியாக அவர் செல்கிறார். மன உளைச்சல் உண்டாகும். பல சங்கடங்கள், சொத்து பிரச்சனைகள் உண்டாகலாம். உடல்நிலை, மனநிலை கோளாறுகள் வரலாம். உடல் ஆரோக்கியம், மந்த நிலை, சோர்வு, குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு மருத்துவ செலவுகள் உண்டாகலாம். உணவு கட்டுப்பாடு தேவை. வெளி இடங்களில் உணவு உண்பதை தவிர்க்க வேண்டும். குடும்பம், பொருளாதார நிலை, குடும்பத்தில் ஒற்றுமை குறைவு உண்டாகும். சுபகாரிய தடைகள் உண்டாகலாம். வீடு, வாகனம் மூலமாக செலவுகள் வைக்கலாம். தற்போது வேறு பணிக்கு சென்றிருப்பீர்கள். வேறு வேலைக்கு அதிகப்படியான உழைப்புகள் இருக்கும். தொழில், வியாபாரம், முதலீடுகளில் கவனம் தேவை. போட்டிகள், எதிர்ப்புகள் அதிகரிக்கலாம். அதை அனைத்தையும் தாங்கள் சமாளிப்பது கடினம்தான். திறமையாக சமாளிக்க வேண்டும். உத்தியோகத்தில் கூடுதல் பொறுப்புகள் வழங்கப்படும். ஆகவே உத்தியோகத்தை பொறுத்தவரை கடுமையான உழைப்பாளியாக இருக்க வேண்டும். சக ஊழியர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். வேலை பளு அதிகம். அரசியலில் நிதானம் தேவை. விவசாயிகள் பொறுத்த வரைக்கும் சுமாராக இருக்கும். வரவும் செலவும் சமமாக இருக்கும். ஆனால் கால்நடைகளால் தங்களுக்கு லாபம் உண்டாகும். கலைஞர்களுக்கு ஓரளவு வாய்ப்புகள் பரவாயில்லை. வெளிநாட்டு வாய்ப்புகள் உண்டாகும். படப்பிடிப்புக்காக செல்ல வேண்டி இருக்கும். பெண்களுக்கு தேவையில்லாத ஈகோ உண்டாகும். கணவரிடம் பெண்கள் சண்டை போடக்கூடாது. சமரசமாக இருக்க வேண்டும். அன்பாக பண்பாக பழக வேண்டும். அலைச்சல், டென்ஷன் இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள். வேலை பளு அதிகம். மாணவர்களுக்கு கவனம் தேவை. விளையாட்டின் போது கவனம் தேவை. பார்த்து பிரயாணம் செய்ய வேண்டும். அதிர்ஷ்ட அடுத்து 3ஆம் பார்வையாக ரிஷபம் பார்க்கிறார். ஓரளவு நன்மை. சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கலாம். இடமாற்றம், தொழில் விருத்தி உண்டாகும். 7ஆம் பார்வையாக கன்னி ராசியை பார்க்கிறார். தொழில் ஸ்தானம் கவனம் தேவை. மதிப்பு, கௌரவத்துக்கு பங்கம் வரலாம். டென்ஷன் ஆகலாம். 10ஆம் பார்வையாக ஜென்ம ராசியில் உடல்நிலை, மனநிலை பாதிப்பு உண்டாகும். தங்களை தாங்களே குழப்பிக் கொள்வீர்கள். மருத்துவ செலவு உண்டாகும். ஆகவே தங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் 1, 2, 3, 9. மஞ்சள் கலர், பச்சை கலர் அதிர்ஷ்டம். வியாழக்கிழமை அதிர்ஷ்ட நாள். புஷ்பராகம் அறிந்து கொள்ளலாம். வடகிழக்கு திசை அதிர்ஷ்ட திசை. தட்சிணாமூர்த்தியை வழிபடலாம். அடுத்து அர்த்தாஷ்டம சனி என்பதால் கை, கால் வலி, முதுகு வலி, மூட்டு வலி போன்றவை வரலாம். கோயிலுக்கு சென்றால் விநாயகர், ஆஞ்சநேயர், கால பைரவரை வழிபடுங்கள். கஷ்டங்கள் அனைத்தும் வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.